கர்த்தருடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த காலங்களிலே நாம் கூடி வரும்படியான ஒரு மேலான பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் கிருபையாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் அவை அனைத்தும் தேவன் கொடுத்து பரலோகத்தின் தேவன் மேல் கிருபை இறக்கத்தை வைத்து இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தருடைய கிருபையினாலே இந்த காணொலி மூலமாக நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற மேலான பாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழ்ந்து கர்த்தரை நாம் இந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கர்த்தரை கொடுக்கும்படியாக நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 தேவனாகிய கர்த்தரின் ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து அவருடைய சித்தத்தின்படி தேவன் நடத்தி கர்த்தர் கொடுக்கக்கூடிய கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 துவக்க முதல் மொழி மட்டும் எல்லா பகுதியும் கர்த்தரை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொடுக்கக்கூடிய கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனை தேவன் முழுவதுமாய் பொறுப்பெடுத்து தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கத்திருந்த காலவழியே தேவன் நமக்கு தந்திருக்கபடியாய் ஹல்லேலூயா. உலகத்தினாடு கர்த்தர் நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கிய கொடுத்து ஹல்லேலூயா. ஜூன் மாதத்திலே முதல் வாரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த காலங்களிலே நாம் கூடி வரும்படியான ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் உள்ளத்தினால கர்த்தர் நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர்
Hallelujah. Glory, thank you, Lord.
வாழ்க்கையில் அசை
ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே ஓய்வாயே ஆவியே அல்லேலூயா அசைவாடும் ஆவியே ஓய்வாயே
வசனத்தின்படி தேவாவியானவரை நடத்துகிறேன். அப்படி ஒருவருக்கும் என்னை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை முழுவதுமாய் ஒப்புகிறோம். எங்களை நடத்தும், எங்களை ஆளுகை செய்வார். ஒவ்வொரு நாள் வல்லமையினால நிறைத்து ஆளுகை செய்து எங்களை நடத்துகிறோம். அர்ப்பணிக்கிறோம். கத்திர காலங்களில் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு கத்திர நம்ம தந்திருக்கிற கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கத்திரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த ஜெப நிலையிலே இருந்து பயங்கரமாய் சென்னையிலே பரவிக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் நிமித்தம் அநேக நாளுக்கு நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நாம் உடனே ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற சிக்கலுள்ள தேவன் இதற்குண்டான காரியங்களிலே கர்த்தரை இறங்க வைத்து சென்னையில் தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் உலக நாடுகளையும் அதுக்கு நாம் பல உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு கொரோனா வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம் மனதில் இணைந்து அவருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வைரஸ் நிமித்தம் தாக்கப்பட்டிருக்கிற மடிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தரை மாற்றி தேவனோட அற்புதங்களை செய்து எல்லாருக்கும் விடுதலை சுகத்தை அளித்து கொடுத்து சம்பாதிக்கும் சென்னை, தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலக நாடுகளை, மக்களையும் கிருபையாய் எல்லாரும் நீங்க காத்து கொள்ளுங்கப்பா. சீக்கிரத்தில் இந்த வைரஸ் நீங்கி போவதற்கு நீங்க அனுகிரகம் செய்யுங்க. கர்த்தர் இறங்கி உதவி செய்யப்பா. நன்றி. நாளைக்கு நாம் ஒவ்வொரு இடத்துக்கும் இதுவரைக்கும் சபை மக்கள் குடும்பங்களை எல்லாரும் நீங்க காத்துக்கொண்ட கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வைரஸ் தாக்காதபடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து பாதுகாத்திருக்கிறீங்க. உனக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையின்படி அவர் கர்த்தருக்கு முன்பாக போவார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு வருவார். இந்த பிள்ளைகள் போகும்போது இருக்கும்போதும் வரும்போதும் இருக்கிற தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லது ஒரு நாளும் விட்டு விலகாதபடி கைவிடாதபடி பாதுகாக்கிறவரே, நீ பயப்படாமல் கலங்காமலே இருந்து சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தைப்படி கிருபையாய் எல்லாவற்றிலும் கர்த்தரை பாதுகாத்து நடத்து. நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வானத்தை முன்பட்டு சர்வல்ல தேவன கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை கொடுத்து நடத்தும் ஆசீர்வதியும். சபை மக்களை மட்டுமாய் காத்துக் கொண்டீங்களே தாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காக இயேசுவின் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் இந்த காலவெளியில அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மேலான பாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை இந்த ஆராதனையில இந்த நேரலை மூலமாக உங்களை சந்தித்து உங்கள் மத்தியிலே இந்த தேவனுடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தருகிற கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இம்மட்டுமாக ஆண்டவர் நமக்கு ஜீவன் பலன் சுகமானத்தை கொடுத்து அவருடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இந்த மேலான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திற்கு கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. Glory. Thank you Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியில தேவனுடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் கிருபை
15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தலையை தாழ்த்தி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில், உங்களுடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்து வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்ல தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். பல நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாங்கள் இப்படியாய் ஆராதனை செய்வதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தை இந்த கரத்தில் கொடுக்கிறேன். இது நீர் ஆசீர்வதித்து பெற்றுக் கொடுத்து நீர் எங்களை நடத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு கேட்கிறதை கொடுக்கிற தேவன். கேட்கிறதை கொடுக்கிற தேவன். என கருமையான திருப்பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். என கருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறவர்கள் எதை கேட்கிறாரோ அது தேவனால கொடுக்கப்படும், செய்யப்படும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதை செய்கிறவர், கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதை கொடுக்கிறவர், செய்கிறவர். என்னென்ன காரியத்தை அவர் நமக்கு செய்வார், கொடுப்பார் என்று சொன்னால் 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க தேவ ஆவியானவர் கிருபையை தந்து அவர் நம்மை வழிநடத்துவாராக. முதலாவதாக பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இரண்டாவதாக வரங்களை கொடுக்கிறார். மூன்றாவதாக அபிஷேகத்தை கொடுக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய தேவன் நமக்கு செய்கிறவராக, கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம், என கருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 - 11 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது அதை கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது
தேவன் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய பரலோக பிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயத்துக்குரியவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் சில காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு நன்மையானவைகளாக தோன்றும். ஆனால் இறுதியிலே அவை தீமை விளைவிக்கும் என்று தேவன் அறிந்தால் அவைகளை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தரமாட்டார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நன்மையானவைகளாக தோன்றும். தேவனுடைய பார்வைக்கு சில காரியங்கள் நன்மைகளாக தோன்றும். ஆனால் இறுதியில் அவை தீமைக்குரியவைகளாக விளைவிக்கும் என்று தேவன் அறிந்தார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தரவே மாட்டார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நான் இந்த கேட்கிறதை குறித்து வலியுறுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. கேட்கிறதை கொடுக்கிற தேவன் இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறபடினாலே அந்த கேட்கிற காரியத்தை மாத்திரம் ஒருவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கருமையான தேவ பிள்ளைகளை கேட்கிற எந்த மனுஷனும் தன் பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவப்பிள்ளை, மீனை கேட்டால் பாம்பை தராமல் மீனை தருவார் என்பது உண்மை. அல்லேலூயா. என கருமையான தேவப்பிள்ளைகளே, ஆனால் பாம்பை கேட்டால் நிச்சயமாக அவன் அல்லேலூயா நம்முடைய தேவன் தரவே மாட்டார். அல்லேலூயா. நன்மையானவற்றையே தேவன் நமக்கு தருகிற ஒரு நிச்சயத்துக்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு, என கருமையான தேவ பிள்ளைகளே, கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இதே வசனத்தை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால பரிசுத்த ஆவியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதை கொடுக்கிறவர், செய்கிறவர். ஆகினால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். எது உங்களுக்கு செய்யப்படும்? என கருமையான தேவன், நீ எதை கேட்கிறாயோ அதை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராய். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ கேட்கும் போது ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியை
கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீ கேட்கும் போது ஆண்டவர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நீ கேட்கும் போது அவர் உனக்கு கொடுப்பார். சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளை, நீ கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு குறைவில்லாமல், நீ தேடும் போது தேவன் உனக்கு குறைவில்லாமல் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதை கொடுக்கிறவர். நம்முடைய தகப்பன் எப்பொழுதும் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, இவைகளை தருவதற்கு தேவன் ஒரு 3 நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. அது என்னென்ன நிபந்தனை என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லேலூயா, குறைவில்லாமல் உன் வாழ்க்கையிலே நீ வாழ்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கணும். தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற, மத்தேயு 7:11 வாசித்து பார்க்கும்போது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அதீதமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று பார்க்கிறோம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை வேண்டணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யணும். வேண்டி கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். ஆண்டவரே, நான் குறைவில்லாமல், ஆண்டவரே, நான் வாழ வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த காலங்களில்? என் அன்பு தேவ பிள்ளையே, என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வேண்டுகிறது மாத்திரமல்ல, விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துடன் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். வேண்டிக் கொள்ளணும். விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகள், எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், வேண்டணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பலன் அளிக்கிறது, அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் அவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய தேவன் நமக்கு செய்கிறவராக, விசுவாசத்தோடு கேட்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துடன் கேட்கணும். கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கணும். அவரை நோக்கி வேண்டி கேட்கணும். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 1:5
தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படக்கூடாது, விசுவாசத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைத்திருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆகையினால சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அல்லேலூயா ஆண்டவரை கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவனுடைய விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவேள தேவனுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன். விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன். எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதை செய்கிறவர், கொடுக்கிறவர். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துல தான் இந்த காலங்களில் நாம் கூடி வந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வரங்களை கொடுக்கிறார். கேட்கிற பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுக்கிறார். கருமையான தேவ பிள்ளைகளே, வரங்களை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2:9 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. வரங்களை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். வரங்களை கொடுக்கிற தேவன். இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது எலியா அக்கறைப்படுத்திக் கொண்டு தேவன் அவரை சுழல் காற்றினால மரணத்தை காணாமல் எலியா எடுத்துக்கொள்ள போகிறார். எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த இந்த எலிசா 14 ஏர் மாடுகளை அவன் பூட்டி ஏர் உழுது கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன். அவன் எலியாவுக்கு பணிவிட வேலை செய்கிறவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அக்கறைப்படுத்திக் கொண்டு அவன் எடுத்துக்கொள்ள போகிறான். முதல்ல ஏனோக்குதான் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிறகு எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதன் பிறகு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அல்லேலூயா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட இந்த எலியா வேதம் சொல்லுகிறது அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எலியா போகிற இடத்திலெல்லாம் இந்த உடன் ஊழியனாய் இருக்கிற இந்த எலிசா எலியாவை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். எலியாவுக்குள்ளே வரங்கள் இருக்கிற வரங்கள் இருக்கிறபடினால்
அந்த வரம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த எலிசா எலியாவை பின்பற்றி போகிறதை பார்க்கிறோம். ஆகையினால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கறைப்பட்ட பின்பு. என கருமையான தேவ பிள்ளைகளே, அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி கேட்கிறான், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா. என்ன கேள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நீ என்னிடத்தில் கேள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கேட்கிறதை கொடுக்கிற தேவன், கொடுக்கிற தேவன். எலியாவுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வரங்கள் இருந்தபடினால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று இங்கே எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனா இந்த எலிசா என்ன கேட்டான் என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளை உலகப்பிரியமான எந்த காரியத்தை அவன் கேட்கல. உம்மிடத்திலே இருக்கிற, அல்லேலூயா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். என்ன வரம்? ஆவியின் வரம். உலகத்திலே எத்தனையோ வரங்கள் இருக்கு. எத்தனை பேருக்குள்ள ஆவியின் வரம் இருக்கு? அல்லேலூயா. ஆவிக்குரிய வரம் இருக்கு. இன்றைக்கு வரத்தும் எத்தனையோ விதங்களிலே இன்றைக்கு மாய்மாலமான ஜாலத்துக்குரிய காரியங்களை செய்கிறார். வரம் என்று சொல்லுகிறார். இல்லை, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் வரம். அல்லேலூயா. அப்போ இந்த எலிசா கேட்கிறது என்னன்னு சொன்னா, சாதாரண வரத்தை கேட்கல. எலியாவுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. அந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆவிக்குரிய வரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சாதாரணமாக வரம் அல்ல, ஆவியின் வரம் இருக்கிறது. ஆவியின் வரம் இருக்கிறது. இந்த காலவெளியிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலவெளியில தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலிசா அவர் என்ன கேட்டார் என்று சொல்ல, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்? இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும், இரட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வரங்களை கொடுக்கிறவர், கொடுக்கிறவர். அல்லேலூயா. கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர். இந்த காலவெளியில் அவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த எலிசாவுக்கு எலியா இரட்டிப்பான வரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. ஏன்? அவன் கேட்டான், அவன் கேட்டான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு வேண்டும், ஆவியின் வரம் வேண்டும். ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்னா, இரட்டிப்பாக வேண்டும், இரட்டிப்பாக வேண்டும், இரட்டிப்பாக வேண்டும். இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. இரட்டிப்பான வரத்தை கொடுத்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இரட்டிப்பான வரத்தை கொடுத்தான். அப்போ அந்த எலியா சொன்னாரு அந்த வசனத்துல, அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். அல்லேலூயா. ஆமென். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் வகையில் என்னை நீ கண்
கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென். எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ காணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ அரிதான காரியத்தை கேட்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை நீ இரட்டிப்பாய் நீ கேட்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, சுழல் காற்றிலே மேலிருந்து அக்கினி ரதம் இறங்கி வந்தது. எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அதை எலிசா கண்டு 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் என்று பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக பிடித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கருமையான தேவர்களே, இரட்டிப்பான வரத்தை அவன் பெற்றுக்கொண்டு, அந்த எலியா அவன் கேட்டபடினால், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியின் வரம் இருந்தபடினால் அவன் கேட்டபடியே அவன் கொடுத்தான். அல்லேலூயா. இந்த சால்வையை 2 துண்டாக அவன் கிழித்து 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. ஆவின் வரம் அவன் கேட்டு எலியா அவனுக்கு கொடுத்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதத்தை அவன் செய்தான். வரம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த சால்வை எடுத்து, எலியாவின் மேல் இருந்த சால்வை எடுத்து யோர்தானை அடித்தான். வேதம் சொல்லுகிறது, அது அடித்தவுடனே இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. ஆவியின் வரம் கொடுக்கிறவர், கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன். எலியா செய்த வரத்தினால செய்த அற்புதங்கள் 7, ஆனால் எலிசா செய்த அற்புதங்கள் வரத்தினால 14. அதுதான் இரட்டிப்பானவர். இதுதான் இரட்டிப்பானவர். அவன் எப்படி இரட்டிப்பான வரத்தை கேட்டானோ, அவன் மரிப்பதற்கு முன்பதாக, எலிசா மரிப்பதற்கு முன்பதாக 14 அற்புதங்களை எலியா 7 செய்தார். எலிசா 14 அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வரங்களை கொடுக்கிற தேவன். ஆவின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதை நமக்கு கொடுக்கிறவர். ஆகினால்தான் இயேசு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் நம்ம கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து கேட்கணும். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளணும். வரங்களை நான் கேட்கிறேன். வரங்கள் எப்படிப்பட்ட வரம்? என கருமையான தேவ பிள்ளைகளே, வரம் நமக்கு ஆவியின் வரத்தை கேட்கணும். ஆவியின் வரத்தை கேட்கணும். அல்லேலூயா. உலகத்திலே வரங்கள் கிரியை செய்து, விசுவாசம் மூலமாக கிரியை செய்து, பலவிதமான மாந்திரிகத்தினாலும் வரங்கள் கிரியை செய்கிறது. ஆகினால்தான் எலிசா எலியாவிடத்தை கேட்கும் போது வெறும் வரத்தை மாத்திரம் கொடுன்னு கேட்கிறார். ஆவின் வரம் எனக்கு வேணும். ஆவின் வரம் நமக்கு வேணும். அந்த ஆவின் வரத்தை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கிட்டு கேட்கணும். அல்லேலூயா.
கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நாம் கேட்டு ஆவி வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த காலவரையில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன், அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன். அப்ப இந்த அபிஷேகத்தை நம்ம வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும். தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கணும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. காலவரையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த கருமையான கத்திர பிள்ளைகள் அபிஷேகத்தை கொடுக்கிறவர். நீங்க கேட்டா உங்களுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அவரை அனுப்பி தரும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். யாரை? இயேசுவை. என கருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு அபிஷேகம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு தர்க்கம் பண்ணக்கூட பரிசுத்த ஆவி நமக்கு முக்கியம். ஆவியின் வரம் நமக்கு முக்கியம். அபிஷேகம் நமக்கு முக்கியம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணினார்? என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். இந்த அபிஷேகத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் நம்மள இருக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்கு அவசியம். என கருமையான தேவ பிள்ளைகள் ஆகினால்தான் இயேசுவை குறித்து பவுல் இங்கு எழுதும் போது இந்த நிருபத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என்ன காரியத்தை சொல்லுகிறார்? 10:38 நாம் வாசித்தது வண்ணமாக, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால், அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாகவும், ஆமென், அல்ல வியாதிப்பட்டவர்களை குணமாக்குவர்களாகவும், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை அல்லேலூயா குணமாக்கவும் விடுதலையாக்கவும் சுகப்படுத்தவும் இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஒவ்வொரு கத்திர பிள்ளைகளுக்கும் அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம கேட்டாதான் அவர் தருவார். நம்ம கேட்கணும். நம்ம கேட்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த அபிஷேகம் இருந்தால், என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஊழியத்திலே பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இயேசு அதை செய்தார். இயேசு அதற்காகவே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே அவர் சுற்றித் திரிந்தார். தேவன் அவரை அபிஷேகித்தார். பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் இயேசு என்ன செய்தார்? குணமாக்கினார். அப்போ பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை குணமாக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. சில வேளையில் பிசாசுகளை ஓட்டும் பொழுது பிசாசு கேட்கும்,
நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? விசுவாசிக்கு தெரியுது, அபிஷேகம் இருந்தாதான் நீ என்ன ஓட்ட முடியும். எத்தனையோ பேரை கேட்டு ஊழியத்திலே பார்த்திருக்கிற, ஊழியத்திலே கேட்டிருக்கிற, அபிஷேகம் பெறாதவங்க பிசாச ஓட்டவே முடியாது. பிசாசு கேட்கான், நீ அபிஷேகம் பண்ண, நீனா ஏமாறாத கையாடு. அப்போ இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம வாழ்க்கையில நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப நம்ம தேவனிடத்துல நாம் கேட்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிறார்? அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், அவர் வரங்களை கொடுக்கிறார், அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகம் இருந்தாதான் விசுவாசின் பிடியில அகப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்ய முடியும்? குணமாக்க முடியும், விடுதலையாக்க முடியும். அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் விசுவாச பிடியில இருக்கிறதை நாம் விடுதலையாக்கவே முடியாது, அது போகாது. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால்தான் அந்த விசுவாசை நாம் துரத்த முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவனாகிய கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி அவர் நன்மை செய்கிறவராகவும் விசுவாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் இயேசு சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலவெளியில தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கருமையான கர்த்தர பிள்ளைகளை, விசுவாசின் பிடியில் இருக்கிறவளை குணமாக்க வேண்டுமானால், விடுவிக்க வேண்டுமானால் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 1:21 வாசிக்கும் போது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பவுல் இங்கே எழுதும்போது கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுவதாக சொல்றார், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் பண்ணினவர் தேவன். என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதனால்தான் தேவன் தான் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம அடுத்து கேட்கணும், இந்த அபிஷேகத்தை எனக்கு கொண்டாட. அபிஷேகத்தை அவர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்தால்தான் விசுவாசின் பிடியிலே பிடிப்பட்டிருக்கிறவர்களை குணமாக்க முடியும். இன்றைக்கு இந்த அபிஷேகம் இல்லாமல், இந்த அபிஷேகம் பெறாமல் வாழ்கிறவங்க தான் இன்றைக்கு அங்கு இங்குமாக மற்றவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா எனக்கு குணமாக்குவாங்களா, அங்க போனா எனக்கு சுகமாக்குவாங்க. ஏன்? நீ கேட்டு பெற்றுக்கொள், நீ கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அவர் உனக்கு கொடுக்கிறார். அதை நீ கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால்தான் அந்த மீட்டிங் போலாமா, அவர்கிட்ட போலாமா, அவர் கையை வைப்பாரா, அவர் குணமாக்குவாரா, அவர் சுகப்படுத்துவாரா, அவர் இந்த பிசாசுக்கு விடுதலை கொடுப்பாரா என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் ஓடி 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 இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறார், பவுலுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவன். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். 22ஆம் வசனத்தில் அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்து இருக்கிறார். நம்ம முத்தரிச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அபிஷேகத்தினால முத்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தை
கேளு, கேட்டு பெற்றுக்கொள்ளு. அவர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால் நீ எங்கும் ஓடவே மாட்டாய். உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருந்தால் நீ மற்றவர்களை குணமாக்குவாய், நீ மற்றவர்களை விடுதலையாக்குவாய். அல்லேலூயா. சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ இங்கும் அங்குமாக ஓடாமல் கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவருடைய கேள் உனக்கு கொடுப்பார். அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு கூட எங்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். இந்த அபிஷேகம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்குமானா என்ன காரியமா இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். அல்லேலூயா. என்ன காரியமா இருந்தாலும் அல்லேலூயா உன்னை விட்டு விலகி போ. தேவனுடைய அபிஷேகம் அவன் நமக்கு கொடுக்க கேட்கணும். இதுல நம்ம கேட்கணும். என்ன சூழ்நிலை கர்த்தர் மாற்றி சொல்லுவார். என்ன பாரமான காரியமா இருந்தாலும், என்ன பாரமான காரியமா இருந்தால், உன் மனதிலே எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும், உன் தலையை தூக்க முடியாதபடி உன்னை பாரம் உன்னை அழுத்திக் கொண்டிருந்தாலும், அல்லேலூயா, நிமிர்ந்து வாழ முடியலையே, தலை தூக்கி வாழ முடியல சமுதாயத்தில், நான் இன்னும் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கலங்கியிருந்தால், இந்த அபிஷேகம் மாத்திரம் உனக்குள்ள இருக்குமானால் நீ அநேக குணமாக்குவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீயும் எப்பொழுதும் குணமாக இருப்பாய். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து. கருமையான தேவ பிள்ளைகளே, உன் தோளில் நின்று அவன் சுமையும், கருமையான தேவ பிள்ளை, உன் கழுத்தில் நின்று அவன் நுகம் நீக்கப்படும். நுகம் என்று சொன்னால் பாரம். பாரம். கருமையான தேவ பிள்ளைகளே, நுகம் என்று சொன்னால் மாட்டையும் காணியையும் இணைக்கிற இடம் தான் நுகம். அதுபோல ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நுகம், நீ பாரத்தை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு நீ வாழ்வாயானால் வேதம் சொல்லுகிறது, கழுத்தின் அவன் நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தின் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால், அல்லேலூயா, எல்லா நுகமும் எல்லா உன் கழுத்து இருக்கிற சுமையும் முறிந்து போயிடும். அல்லேலூயா. 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 இந்த காலவெளியில தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா நுகத்தடிகள், எல்லா நுகத்தடிகள் என் தேவன் நீக்கி போனவர் வல்லவர். முறிந்து போகும். எது முறிக்கும்? எது முறிக்கும்? தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. எது முறிக்கும்? கர்த்தருடைய அபிஷேகம் முறிந்து. அது முறிக்கிற தன்மை அந்த அபிஷேகத்தில் இருக்கிற நுகத்தை முறிக்கும். உன் கழுத்து தோல் இருக்கிற சுமையை முறிக்கும்.
எந்தெந்த பாரத்தோடு வாழ்கிறாயோ, எந்தெந்த பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இதெல்லாம் நீ சுமந்து கொண்டிருக்கிறாயோ, எல்லாம் எது நீக்கிடனா, எது எல்லாம் முறித்து விடுன்னு சொன்னா, அல்லேலூயா, தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா, தேவனுடைய அபிஷேகம் தான் எல்லா நுகத்தடியையும் நீக்கிடும். எல்லா தோளில் இருக்கிற பாரத்தையும், கழுத்தில் இருக்கிற நுகத்தடியையும் அது நீக்கிடும். எது நீக்கிடும்? அபிஷேகம். அல்லேலூயா. கருமையான கற்று பிள்ளைகளே, எல்லாம் நீங்கன்னா தேவனுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எது அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். தேவன் கொடுக்கிற தேவன், நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். அப்ப நாம் என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எதை? பரிசுத்த ஆவியை, வரங்களை, அபிஷேகத்தை. அல்லேலூயா. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவி எனக்கு கொடு, ஆவியின் வரத்தை எனக்கு கொடு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடு. நம்முடைய தேவனிடத்துல நாம் கேட்கும் போது தேவன் நமக்கு கொடுப்பார். படிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, இயேசுவே, கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறவன் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. இந்த காலை பரிசுத்த ஆராதனை வேளையில நான் கேட்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுங்கப்பா. ஆவியின் வரங்களை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரராஜ். இந்த காலங்களில் நீர் எனக்கு தார், இந்த காலங்களில் நீர் எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுப்பீரா? அல்லேலூயா. ஆண்டவரே, நான் கேட்டு உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியை பெறாதவர், ஆவியின் வரத்தை பெறாதவர், அபிஷேகத்தை பெறாதவர் கர்த்தரை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே, இந்த ஆராதனை வேளையில நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு ஆண்டவரே செய்யப்படும் என்று ஆண்டவரே யோவான் 15:7 நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, கேட்கிறதை கொடுக்கிற தேவனே, கேட்கிறதை கொடுக்கிற தேவனே, கேட்கிறதை கொடுக்கிற தேவனே, நீர் எப்போது நாங்கள் கேட்கிறதை நீர் கொடுக்கிறவரப்பா. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தாரும், ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாரும், அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் இடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுப்பீராக, நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த காலை பரிசுத்த ஆராதனை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, thank you Lord. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் நீர் கொடுப்பீராக. இடத்துல கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறீர். ஆண்டவரே, நீ கேட்கிறதை கொடுக்கிற தேவன், நீ கேட்கிறதை கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீ மீனை கேட்டால் மீனை தான் கொடுக்கிறவன், நீ பாம்பை கேட்டால் நீ தர மாட்டீர். ஆண்டவரே, அதை நீ தர மாட்டீர். ஆண்டவரே, அது தீமையை விளைவிக்கும். ஆண்டவரே,
தீமையான காரியத்தை ஒரு நாள் எங்களுக்கு தர மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை நீ தருவீரா. ஆவியின் வரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ தருவீரா. அபிஷேகத்தை எங்களுக்கு நீ கொடுப்பீரா. காலங்களில் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலுடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. Glory, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் நீயே. ஆவியாலே அன்பை சோரித்தார் அவளாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் நீயே. ஆவியாலே அன்பை சோதித்தார் அவளாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதிதாழம் அறியலாகுமோ. இதற்கின்ன ஏதுமே இல்லையே, இதற்கின்ன இல்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதிதாழம் அறியலாகுமோ. இதற்கின்ன ஏதுமே இல்லையே, இதற்கின்ன இல்லையே. உள்ளத்தல்லாரை தள்ளினார் நாம் உள்ளம் போல் நேசித்தறினார். அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தல்லாரை தள்ளினார் எத்தனை முறை நாம் உள்ளம் போல் நேசித்தறினார். இயேசு நம்மை நேசித்தார். அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதிதாழம் அறியலாகுமோ. இதற்கின்ன ஏதுமே இல்லையே, இதற்கின்ன இல்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் மாறி உன்னை தேடி வந்தாரே. நேசனென்று அவரே நேசனாக மாற்றினரே. பாவியாக
வரத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழும். நீ வரும்பொழுது நான் உன்னை சந்திப்பேன். அதற்குண்டான ஒரு தகுதி இந்த காலவல்ல நீர் எனக்கு நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க சொல்லுங்க. கேட்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியின் வரத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த பூமியில ஆண்டவரே ஒரு நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் வாழ உதவி அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் நாங்கள் வேண்ட விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆவின் வரத்தை எங்களுக்கு கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து கத்தந்த பாக்கியத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்த தேவன் இந்த காலவில் கிருபையை கத்தனம் கொடுத்து நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற தேவன், கேட்கிறதை கொடுக்கிற தேவன், பரிசுத்த ஆவிக்குள் வாழ்கிற தேவ பிள்ளைகளை தேவன் கொடுக்கிற கேளு கொடுப்பார். கேட்கிறதை கொடுப்பார். கேட்கிறதை கொடுக்கிற தேவன் பரிசுத்த ஆவியை கேளு, ஆவியின் வரத்தை கேளு, அபிஷேகத்தை கேளு. கர்த்தரை தந்து ஆண்டவர்களை வழிநடத்துவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, காலை பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை கூடி வரும்படி செய்து இந்த ஆராதனை இந்த நேரலையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பார்ப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றியாக பார்த்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோட குடும்பங்களை ஆசீர்வதித்து நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்டு அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன் என்று பார்த்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியை கொடுக்கிற தேவன், ஆவி மரங்களை கொடுக்கிற தேவன், அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன், இந்த மூன்று என்ற வாழ்க்கையை கிரியை நடப்பித்து ஆண்டவரே எல்லா காரியத்திலும் விடுதலையாக்கி உம்மை நாங்கள் ஆயத்தமாக எல்லாவற்றும் தகுதி உள்ளவர்களாக இருந்து வருகை நாங்கள் சந்திக்க உதவி செய்யும். சபை மக்கள் யாவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கிருபையினால காத்து எல்லாரும் நல்ல எல்லா பரவுகிற வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கணும். ஆண்டவரே உன்னதமான தெய்வம் உடனே பாதுகாத்து நடத்துகிற நல்ல சுகங்களை நாளைக்கு கொடுப்பீராக. உன்னதமான கர்த்தருடைய கரத்தில் கர்த்தர் போதுமானவராய் ஆசீர்வதித்து இந்த நேரலையில யூடியூப்ல பார்க்க போகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சத்திய கிரியை நடப்பித்து ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையாரை நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலை மாற்றி பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மை ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பிறந்த நாளை திருமண நாளை காண்கிறவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. கூட பிறந்தவர்கள் பிள்ளைகள் உறவுகள் யாராயிரம் பிறந்த நாள் திருமண நாளை காண்பார்களாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே மட்டுமாய் நீர் எங்களுக்கு எல்லாவற்றும் உதவி செய்கிறே உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்து கிருபைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. God bless you. தொடர்ந்து திருமண காரியங்களுக்காக சொல்லிட்டுக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் நமக்கு ஒரு விடுதலை கிடைத்து